நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்பப்போ ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 2-3 நாளாகவே நம்ம பேசுகிற விஷயம் பொள்ளாச்சி இஷ்யூ மட்டும்தாங்க. பொள்ளாச்சியில் மட்டும் பெண் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடக்கலை. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல பெண் பிள்ளைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு எத்தனை வருஷம் அங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த கொடுமைய. பல வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை பிறந்தா கள்ளிப்பால் ஊத்தி கொள்ளுவாங்களாம். இன்னும் 5-6 வருஷத்துல மறுபடியும் அது வரப்போகுது. ஏன் தெரியுமா? 10-15 வருஷம் கழிச்சு எவனோ வந்து கொள்றதுக்கு நம்மளே கொண்டுடலான்னு பெத்தவங்க நினைப்பாங்க. பொம்பளை பிள்ளைய பிறந்தா பாவமா? திருநாவரசனுடைய அம்மா நேற்று பேட்டி கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம உங்க பையனுடைய வளர்ச்சியில யாரோ பொறாமப்பட்டு ஏதோ ஒரு ஐட்டத்தை கூட்டிட்டு வந்து செட் பண்ண வீடியோ. அது அறிவில்ல மூதேவி. ஆத்திரத்துக்கு ஐட்டம் அழுகுறதுக்கும் தான் நம்பி வந்தவன் தன்னை ஏமாத்திட்டானேன்னு நினைச்சு ஒருத்தி அழுகுறதுக்கும் வித்தியாசம் தெரியாது எங்களுக்கு. மச்சா இது தப்புடான்னு சொல்றதுதான் நண்பன். இதெல்லாம் தப்பே இல்லடான்னு சொல்லிட்டு தானடா எல்லாம் அந்த வேலையை பாத்தீங்க. பொம்பளை பிள்ளைங்க இப்பதாங்க அடுப்படியில இருந்து பள்ளிக்கூடத்துக்கும் பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜுக்கும் காலேஜ்ல இருந்து வேலைக்கும் வந்தாங்க. மறுபடியும் எல்லாரையும் அடுப்படிக்கு கொண்டு போயிடாதீங்க. எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கஷ்டத்தை அவங்களும் தாங்குவாங்க. இதுக்கு நிறைய பேரு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் சல்யூட்ங்க. இந்த மாதிரி ரேப் கேஸ் வரும்போதெல்லாம் எந்த வக்கீலும் அதுல ஆஜராக மாட்டாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா பேச மாட்டாங்க. அப்ப அத்தனை வக்கீல்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இதுல இருந்து இப்ப என்ன பண்ணலாம்? நிறைய திட்டியாச்சுங்க. அவனை ஆணுறுப்பா இருக்கணும், அரபு நாடுகள் மாதிரி தண்டனை கொடுக்கணும், நிக்க வச்சு சுடணும், படுக்க வச்சு குத்தணும், எல்லாம் சொல்லியாச்சுங்க. இது எதுவுமே அரசாங்கம் செய்யாது. இன்னும் தஸ்வந்துக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்க அரசாங்கம் தானே இது. அப்ப இந்த அரசாங்கத்தை என்னதான் பண்ணணும்? போராடி பார்க்கலாமா? போராடலாம். போராட்டத்தோட முடிவுல நம்ம தான் அடி வாங்கணும், இல்லைன்னா வாயிலே சுடுவீங்க. அப்ப என்னதான் பண்ணணும்? பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வீடியோஸ் கண்டிப்பா என்னுடைய அன்பு தம்பிகள் நிறைய பேர் பாப்பீங்க. நிறைய பேர் காலேஜில் படிக்கும்போது ஒரே ஒரு விஷயம் தாங்க, பஸ்ல போகும்போது எங்களை யாராவது இடிச்சிட்டாலோ எங்களை யாராவது உரசிட்டாலோ படிக்கிற பிள்ளைங்களோட கண்ணு ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா போகும்? பக்கத்துல உட்கார்ந்து இருக்க எந்த லேடிஸ் கிட்டே போகாது. கண்டக்டர் டிரைவரை கூப்பிடணும்னு தோணாது. அத்தனை பேரோட பார்வையும் தான் கூட படிக்கிற பையன் எங்க இருக்கான்னு தேடுவோம். ஏன் தெரியுமா? தகப்பன்ட்ட பாதுகாப்பை உணர்ற பெண்கள் எல்லாருமே தன்னுடைய நண்பன்ட்ட அதே பாதுகாப்பை உணர்வா. தனக்கு ஒண்ணுனா வந்து நிப்பான்னு நினைப்பா. தயவு செஞ்சு கூட படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. வேற என்ன பண்ண முடியும்? அவ பண்றது தப்புன்னா அங்கே வச்சு அவள் அடி. நீ பண்றது தப்பு, நீ தேடி போனவன் பத்தியா அவன் ஒரு பொறுக்கின்னு சொல்லி கொடுங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட நிறைய தப்பு இருக்குங்க. செல்போன் நோண்டும் போது அம்மா சொல்லுவாங்கல்ல, செல்ல நோண்டாத, எவனையும் நம்பி போவாத. அதெல்லாம் கேட்டிருந்தா தானே? அதையும் கேக்குறது இல்ல. தப்பு நடந்துருச்சு. அந்த தப்புக்கு ஒரே வழி தண்டனை மட்டும்தான். சட்டம் கொடுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் காலேஜுக்கு போகும்போது ஹேண்ட்பேக்ல கத்தி வச்சுக்கலாம், தன்னை கெடுக்க வர்றவன குத்தி கிழிக்கலாம், கொலை பண்ணா உங்களுக்கு ஆக்சுவலா இந்த விஷயம் இருக்குங்க. இது சட்டம் படிச்சவங்க இதுல யாராவது இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. தன்னை கொல்ல வர்றவங்கள தன்னை இந்த மாதிரி யாராவது ரேப் பண்ண வந்தாலோ இல்ல தங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாலோ தற்காப்புக்காக கொலை பண்ணலாங்கிற சட்டம் இருக்குல்லங்க. அப்படி இருக்கும்போது அதை நடைமுறைப்படுத்தலாம்ல. நடைமுறைப்படுத்தினா எத்தனை பெண்கள் பாதிக்கப்படாம தப்பிப்பாங்கல்ல. நீங்க அதை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. கொண்டு வாங்க சார், தயவு செஞ்சு அந்த சட்டத்தை கொண்டு வாங்க. எந்த பொண்ணு வேணாலும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு கொலை பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு குறையும் சார். நேத்து பொள்ளாச்சியில கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் போராடி இருக்காங்க. அப்போ அதை கலைக்கிறதுக்கு நிறைய போலீஸ் வந்து இப்படி சட்டை பிடிச்சி டப்பு டப்பு டப்புன்னு இழுத்து போட்டீங்க. யாருக்காக சார் போராடுறாங்க? என்னுடைய அன்பு தம்பிகளுக்கும் தங்கிகளுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான், வெயில்ல உட்காந்து போராடாதீங்க. உங்க போராட்டம்லாம் இவனுங்களுக்கு தெரியாது. நம்ம கஷ்டம் உங்களுக்கு புரியாது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
நான் ஃபாலோ பண்ண போறேன். முடிஞ்சா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த மாசம் எலெக்ஷன் வருது. யாரும் ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போடவும் போகாதீங்க. அப்படி போடணும் இல்ல ஓட்டு போடுறது நம்ம சட்டம் உரிமை அது இதுன்னா போய் நோட்டால் போட்டு வாங்க. கேட்பாங்கல்ல, ஏன் ஓட்டு போடலன்னு கேட்பாங்கல்ல. பொம்பளைங்களுக்கு நாங்க கேட்கறத நீங்க கொடுங்க, நீங்க கேட்கறத நாங்க கொடுக்கறோம்னு பேசலாம். சட்டம் ஏற்ற சொல்லுங்க. பெண் பிள்ளைய தொட்டாலோ, பொம்பளைங்களை காலேஜ் போகும்போது கையை பிடிச்சி இழுத்தாலோ, ரேப் பண்ணணும்னு நினைக்கிற எந்த ஆம்பளையும் அந்த பொண்ணோ அந்த பொண்ணோட அண்ணன் அப்பா அம்மா யாரு வேணாலும் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஓட்டு போடலாம். இல்லன்னா ஓட்டு போடாதீங்க. இதுதான் நமக்கு சரியான வழி. இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணா ஏதாவது ஒரு இடத்துலயாவது நமக்கு நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. போராடி பார்ப்போம். பொம்பளையா பிறந்துட்டோம்ல, போராடி தான் பார்ப்போம்.